வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. குரூப் 2 எக்ஸாம் நமக்கு முடிஞ்சிடுச்சு செப்டம்பர் 28ஆம் தேதி. இனி 2026க்கான எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய மாணவர்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. குரூப் 4 2026ல் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும். எப்போ வரும் அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் நமக்கு வரும். அதாவது ஜூனுக்கு அப்புறம் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதே வந்து ரிலீஸ் ஆகும். இதை நான் மட்டும் சொல்லலை, அதாவது டிஎன்பிசி சேர்மேன் சைட்லேருந்து வந்து ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லையும் அதை நம்ம வந்து இன்ஃபர் பண்ணலாம். அதனால் கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்குது. குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம இப்போதுலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ அந்த குரூப் 4க்காக ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அக்டோபர் 10ஆம் தேதி நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தாலே போதும். இந்த டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரொம்ப டைட் ஸ்கெடியூல்லாம் கிடையாது. ஒரு வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் தான். அதாவது முதல்லலாம் ஃபுல்லாகவே ஒரு வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸை ஏற்ற போகிறோம். மொத்தமாக இந்த டெஸ்ட் பேட்சில் எத்தனை டெஸ்ட் இருக்குது அப்படின்னா 50 டெஸ்ட்டு. மொத்தம் 50 டெஸ்ட் இருக்குது. 24 டெஸ்ட் நமக்கு வந்து இதில் தமிழுக்கு மட்டுமே, அதாவது தமிழ் மட்டுமே உள்ள டெஸ்ட் வந்து 24. இது கூட ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்லாம் வரும்போது அதுலேயும் நமக்கு மிக்சடாக வரும். கிட்டத்தட்ட ஒரு 30 டெஸ்ட் வந்து தமிழ் மட்டுமே வரும். இதுக்கு அடுத்து இதில் வந்து நான் 5 ஃபுல் டெஸ்ட் சொல்லியிருந்தோம். உங்களுக்கு தமிழ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வந்து உங்களுக்கு வந்து நமக்கு என்னெல்லாம் கவர் பண்ணுவோம். இப்போ நமக்கு தமிழ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் மட்டும் இருந்து வரல. அதாவது நம்ம ஓல்டு புக், நியூ புக்காக இருக்கட்டும், ஓல்டு புக்காக இருக்கட்டும், இல்லை சிறப்பு தமிழாக இருக்கட்டும், இந்த புக்கை தாண்டியும் நமக்கு நிறைய புத்தகங்கள்லேருந்து வருது. நமக்கு வந்து கலை சொற்கள்லேருந்து நிறைய இந்த வாட்டி நம்ம கலை சொற்களை கிட்டத்தட்ட ஒரு 10 மேற்பட்ட கேள்விகள் நிறைய கஷ்டமாக நமக்கு கேட்டாங்க. அதாவது இப்போ இந்த கலை சொற்கள்லாம் அதாவது ஒவ்வொரு புக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறாங்க. அது நமக்கு ஒரு சின்ன பாட்டுக்காக மொத்த புக்கையும் படிக்க முடியாது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கம்பைல் பண்ணி நம்ம ஒரு டெஸ்ட் மாதிரிலாம் கொடுப்போம் கண்டிப்பாட்டு. ஸோ அட்வான்ஸ் தமிழ், ஓல்டு தமிழ் புக்கில் இருக்கும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ், பாலிசி நோட்ஸு, பட்ஜெட் இதுக்கான டெஸ்ட்டும் இருக்கும். அதே மாதிரி ஜிஎஸ்க்கு சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டும் இருக்கும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து அங்கங்கே நம்ம டெஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். இதில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா கூகுள் ஃபார்மில் டெஸ்ட் நடக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப், ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் வந்துடும். ரேங்க் லிஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஒரு வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் மட்டும்தான். இந்த பேட்ச் வந்து ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா அந்த ஃபீஸ் வந்து 2499 நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர் 7604905977 அப்படி இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்கெடியூல் பார்த்துடலாம். ஸ்கெடியூல் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 10ஆம் தேதி பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அக்டோபர் 10ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஜிஎஸ். ஸோ ஜிஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 6th + 7th சோஷியல் சயின்ஸ் வச்சிருக்கோம். ஓகேவா, 6th 7th அது கூட நமக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குதல் டெஸ்ட் வந்து நமக்கு பைலிங்குலாக தான் இருக்கும். கொஸ்டின் வந்து ஜிஎஸ் கேள்விகள் வந்து இங்கிலீஷ்லையும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து 150 கொஸ்டின் ஜிஎஸ் டெஸ்ட்னா. அடுத்த தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து தமிழ். ஸோ ஒரு ஜிஎஸ் ஒரு தமிழ், ஒரு ஜிஎஸ் ஒரு தமிழ். ஸோ தமிழ் டெஸ்ட்னா 100 கொஸ்டின் இருக்கும். நமக்கு வந்து ஜிஎஸ் டெஸ்ட்னா 150 கொஸ்டின் இருக்கும். ஸோ இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நம்ம ஸ்கூல் புக்கு, அதுக்கடுத்து வந்து பழைய தமிழ் புக்கு, சிறப்பு தமிழ் புக்கு எல்லாமே நம்ம கவர் பண்ணிடுறோம். ஸோ 25வது டெஸ்ட்லேயே நம்ம வந்து கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம வந்து ஸ்கூல் புக் எல்லாத்தையும் முடிச்சிடுறோம். அப்போ அதுக்கு அப்புறமும் ஒரு 25 டெஸ்ட் இருக்கு. அதில் தான் நம்ம இந்த ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியே கேட்கறது எல்லாத்தையும் அந்த 25 டெஸ்ட்ல எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண போறோம். அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ பொது தமிழில் வந்து நமக்கு சிலபஸ் வைஸ் டெஸ்ட், அதுக்கு அடுத்து வந்து ஜிஎஸ்ல சிலபஸ் வைஸ் டெஸ்ட் மாற்றி மாற்றி நமக்கு ஃபுல்லாக சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டுமா இருக்கட்டும், அதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே வந்து சிலபஸ் வைஸ் தான். கடைசியில் பார்த்தீங்க லாஸ்ட்டில் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட்டில் இது எங்கே வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் நமக்கு வந்து ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு, பாலிசி நோட், பட்ஜெட் டெஸ்ட்டு, கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு. ஸோ நமக்கு டெஸ்ட் வந்து நமக்கு அக்டோபர் 10ஆம் தேதி தொடங்கி ஜூன் 23ஆம் தேதி மொத்தம் 50 டெஸ்ட்டு. அப்போது 25 டெஸ்ட்டு முழுக்க ஸ்கூல் புக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சிலபஸ் பேஸில் அவுட் சோர்சிங்கில் இப்போ எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரி தான் டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி தமிழுக்கு மட்டுமே வந்து 24 டெஸ்ட் இருக்குது. ஸோ பேட்ச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிவிடுங்க. நம்ம இந்த பேட்ச் வந்து அக்டோபர் 10ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபீஸ் 2499 இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்போம். இந்த நம்பருக்கு பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். இந்த ஸ்கெடியூல் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் கொடுத்துருப்போம். டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. ஸ்கெடியூல் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.